உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது. ஏன் பிளான் நீ கேளு. என்ன பிளான்? மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. பாகிஸ்தானோட டெப்டி பிரைம் மினிஸ்டர் அந்த தீவிர உனக்கு களிமா படிக்க தெரியுமான்னு கேட்டுக்கொண்டது மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிற ஒரு விஷயம். பொறுத்து போய்கிட்டு இருந்த பாரத நாடு இனிமேலும் பொறுக்காது அப்படிங்கறத நம்ம பாரத பிரதமர் தெல்ல தெளிவாக சொல்லிட்டார். அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு ஃபாரின் டிவி சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. பட் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்கு இல்லையா சார்? இதுக்கு யாரை நீங்க பொறுப்பாக்குவீங்க? இதுக்கும் பாகிஸ்தானுக்கும் கனெக்ட் இருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு எப்படி இந்தியன் கவர்மெண்ட் வர்றாங்க? இந்த தீவிரவாத செயல் வந்து ஸ்ரீலங்கால இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்மளுடைய அண்டை நாடான வேற எந்த நாட்டில இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு ரெண்டு இடம் தான். ஒன்னு ஆப்கானிஸ்தான், ஒன்னு பாகிஸ்தான். ரெண்டுமே அண்ணன் தம்பி மாதிரி. பாகிஸ்தானோட ஃபவுண்டேஷனே கலிமான்றாரு. கலிமாவும் தெரியும், அதுல உள்ள 6 ஸ்டேட்மெண்ட்டும் தெரியும். சொல்ல விரும்பல. கலிமாவை பேசி ஒப்பந்தத்தை கைவிட்டது அப்படின்றது அங்க இருக்கிற பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது. அப்போ அது தேவையா? அவங்களுடைய எக்கானமியை அடிச்சிட்டோம்னா அவனால எந்த விதமான இந்த தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க ஃபண்டிங் பண்றது எல்லாமே குறைஞ்சிரும். நம்ம நாட்டுக்குள்ள வந்து மூக்க நுழைக்கிறது எல்லாமே நின்றும். பட் அந்த ஸ்டாண்ட் கரெக்ட் தானே? நம்ம தண்ணி கொடுக்கல அப்படிங்கிறதுனால அங்க உள்ள விவசாயி பாதிக்கப்படுறான், அங்க உள்ள ஆடு மாடு கோடி எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு நான் நினைச்சேன்னா என்னால பாகிஸ்தானா பலவீனப்படுத்த முடியுமா? முடியாது. நான் எடுக்கிறது என்னுடைய நாட்டின் இறையாண்மையை பாதுகாத்துக்கிறதுக்காக ஆஸ் அ பிரதம மந்திரி நான் இந்த முடிவை எடுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து எல்லா விதத்திலும் சரியான ஒரு முடிவு. போர்னு வந்துருச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துருச்சுன்னா ரொம்ப எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. நம்மகிட்ட 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு. ஒன்னொன்னுலயும் 30 ஏர்கிராஃப்ட் இருக்கும். அவங்க கிட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் கூட சைனாலேயே 2 தாங்க இருக்கு. கொஞ்ச நாள் தான் தாக்கு பிடிப்பாங்கன்றது சரியா? உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பிச்ச சமயத்துல சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஒரே நாள்ல நாங்க எல்லாத்தையும் கொலாப்ஸ். பட் இன்னைக்கு வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. மிலிட்டரி மைட் டிசைட் பண்ணணும்னா வித்தின் a matter of 48 hours முடியும். அவ்வளவுதான் அந்த வார்க்கே. அவ்வளவுதான் பாகிஸ்தானால தாக்கு பிடிக்கவே முடியும். ஃபைனலா போர் வருமா? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட முன்னாள் ராணுவ அதிகாரி கர்னல் கணேசன் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம நாடே இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு ஆட்பட்டிருக்கோம். இந்த சமயத்துல இந்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் முழு வீச்சில் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் சார். இப்போ கரண்ட் சினாரியோ அப்படின்றது எப்படி இருக்கு சார்? எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு? ஏன்னா ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இது பார்க்கும்போது கட்டாயமா அதுக்கு நம்ம ஒரு ரியாக்ஷன் இருக்கணும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே. பட் வார் வரக்கூடாது, அதுவும் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு? இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷனை பற்றி பேசும்போது இந்திய வரலாற்றில் 22 ஏப்ரல் 2025 ஒரு கருப்பு தினமாக மாறிவிட்ட ஒரு நிலையில் இது வந்து ஒரு சாதாரண தீவிரவாதம். இதற்கு முன்னாடி இந்தியாவுக்கு 1947 இந்த மாதிரி தீவிரவாத செயல்கள் வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு மாறுபட்ட தீவிரவாதம். இது வந்து ஒரு மதத்தின் பேரில் செய்யப்பட்ட தீவிரவாதம். அந்த மதத்தின் பேரில் செய்யப்பட்ட தீவிரவாதமா இல்லை இந்த தீவிரவாதத்திற்கு மதத்தின் சாயம் பூசப்பட்டதா என்பது வந்து ஒரு கேள்விக்குறி. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய நாடு மட்டும் கிடையாது. இப்போ வந்து பிரிட்டிஷ் எம்பி பாப் பிளாக்மேன் எடுத்துக்கிட்டாலும் சரி, காமன்வெல்த் கவுன்சில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாரும் இதை வந்து டெரரிசம்னு சொல்லலை. நவ் தே ஹவ் ஸ்டார்டட் டெல்லிங் தட் இட் ரிலிஜன் பேஸ்டு டெரரிசம் விச் ஹாஸ் பின் அன்லிஸ்ட் ஆன் இந்தியா. அதுவும் வந்து ஒரு இன்னசென்ட் ஒன்றுமே தெரியாத டூரிசத்துக்கு வந்த ஒரு மக்கள் மேலே இது வந்து ஒரு கோழைத்தனம். இதுக்கு முன்னாடி நடந்த தீவிரவாதம் புல்வாமா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணது வந்து டார்கெட் வந்து டிஃபென்ஸ் இதில் அவங்க வந்து யார் டார்கெட்டுன்னு தெரியாது, அவன் இந்துவா முஸ்லீமான்னு தெரியாது, அட்டாக் பண்ணாங்க. மும்பை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அங்கேயும் அவங்க அட்டாக் பண்ணது இன்டிஸ்கிரிமினேட் ஃபயரிங் தான். அதில் வந்து முஸ்லீம் எல்லாம் இருந்தாங்க. நீ ஹிந்துவான்னு கேட்டு யாரையும் கொல்லலை. ஆனால் இந்த இன்சிடெண்ட்டில் நம்மளை எல்லாத்தையும் தூக்கத்தில் இருந்து நம்ம எல்லாரையும் உழுப்புன ஒரு விஷயம் என்னன்னா, நீ ஹிந்துவா உனக்கு களிமா படிக்க தெரியுமான்னு கேட்டுக்கொண்டது தான் வந்து நம்மளுடைய மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிற ஒரு விஷயம். இது நாள் வரைக்கும் சாதாரண காஷ்மீர் பிரச்சனை என்பது வந்து இரு நாட்டுக்கும் ஊடால உள்ளது அப்படிங்கிற எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்ததை பொறுத்து போய்கிட்டு இருந்த பாரத நாடு இனிமேலும் பொறுக்காது அப்படிங்கிறத நம்ம பாரத பிரதமர் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த தீவிரவாத செயலை, மதத்தின் பேரில் இந்த தீவிரவாத செயலை
செய்தவர்கள் யாராக இருந்தாலும், எந்த மண்ணிலிருந்து வந்தாலும், இந்த உலகத்தின் எந்த கோடிக்கு போனாலும் அவர்களை நாங்கள் விடப்போவதில்லை. நான் திருப்பியும் சொல்றேன், நான் பிரதமர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர யாருடைய பேரையும் சொல்லலை. இந்த இடத்துல எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, எந்த பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, எந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அவருக்கு இந்த நாடு முழுக்க ஒற்றுமையா இருந்து உறுதுணையா கூட நிற்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதில் அரசியல் சாயமே வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் இன்னைக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, கடந்த 2 நாளாக என்னென்ன போய் நடந்துட்டு இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, பாகிஸ்தானோட டெப்டி பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த தீவிரவாதிகளை ஃப்ரீடம் ஃபைட்டர்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இந்த சமயத்தில் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக வந்து நான் கருதுறேன். 2வது, அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு ஃபாரின் டிவி சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த 30 வருட காலமாக நான் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் இந்த மாதிரி டர்ட்டி ஜாப், அதாவது இந்த தீவிரவாதத்தை நாங்கள் வந்து இது பண்ணோம், சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக இதை செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அது என்னத்தை, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அது என்ன சொல்ல வருது, நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம். பாகிஸ்தான் வந்து என்னன்னா, பாகிஸ்தான் என்கிற நாடு வந்து தீவிரவாத நாடு கிடையாது. ஆனால் தீவிரவாதிகளுக்கு துணை போகக்கூடிய அந்த மண்ணிலிருந்து கிளம்பக்கூடிய புகலிடமாக தெரிகிறதுங்கிறது வந்து இந்த உலகத்துக்கே நல்லா தெரிஞ்சது, எல்லா நாட்டுக்கும் நல்லா தெரிஞ்சது. இப்போ வந்து நம்ம பாரத பிரதமர் சொல்றது வந்து நாங்கள் தீவிரவாதிகளை அழிப்போம் தான் சொல்லியிருக்காரே தவிர பாகிஸ்தானை அழிப்போம்னு எப்பயுமே சொல்லலாம். பாகிஸ்தானுடைய இறையாண்மை ஒரு தேசியமாக நாங்கள் என்றைக்கும் அது மேலே வந்து நம்மளுக்கு மதிப்பு மரியாதை உண்டு. ஆனால் அந்த மண்ணிலிருந்து புறப்பட எதையும் அந்த மண்ணில் போய் அழிக்கக்கூடிய திறமை எல்லாமே பலம் நம்மள்கிட்ட இருக்குன்றத வந்து தெளிவாக நம்ம பிரதம மந்திரி வந்து சொல்லியிருக்கார். இந்த சுச்சுவேஷனில் இப்போ நம்ம எடுத்த ஸ்டெப்ஸ் என்ன, இப்போ வந்து நான் இதில் வந்து இந்த ஐபி அது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இது எதையுமே டச் பண்ண மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ இந்த நிமிடம் தேவையில்லாத ஒன்று. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருங்கிறது வந்து இந்த கான்செப்டே கிடையாது. தெர் இஸ் நத்திங் கால்டு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இன்டெலிஜென்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல் இன் ஹிஸ்ட்ரி அண்ட் இட் வில் ரிமைன் சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா நான் அந்த செக்டரில் எல்லாம் பார்த்தவன், அதோடைய கஷ்டங்கள் நிறைகள் குறைகள் எல்லாம் தெரிஞ்சவன். இன்டெலிஜென்ஸை நான் குறையும் சொல்ல மாட்டேன். பட் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்கு இல்லையா சார் இங்கே? ஏன்னா இப்படி இவ்வளோ பெரிய ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா இதுவும் ஒரு ஃபேக்ட் தான். முதல்ல வந்து இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும். இன்டெலிஜென்ஸுங்கிறதுக்கு யார் பொறுப்பு? இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து ஒரு தகவல். இந்த மாதிரி வந்து ஒரு அட்டாக் ஆக போகுது, இல்லை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல். இதை ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனுக்கு கொண்டு போகிறதுக்கு இன்டெலிஜென்ஸா? இதை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு மனிதன்ட்ட இருந்து இது பிறக்குதா? இல்லை. இது இன்டெலிஜென்ஸ். இந்த தகவல் எப்படி நம்ம வந்து கடைசியாக வரும், ஒரு இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுறது என்ன, அதுக்கு யார் யார் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மள்கிட்ட வேரியஸ் ஏஜென்சிஸ் இருக்குது இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுல. அதில் ஃபஸ்ட்டு ரிசர்ச் அனாலிசிஸ் விங், இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இந்தியன் ஆர்மி, பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், அங்கே உள்ள லோக்கல் போலீஸ், இவங்க எல்லாருக்குமே இன்டெலிஜென்ஸ் கேதரிங் டியூட்டி இருக்குது. நான் வந்து ரெகுலர் ஆர்மிக்காரன், எங்கள்கிட்டையும் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் டியூட்டி இருக்குது, ஐபிக்கும் இருக்குது, எல்லாருக்கும். இதை எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒன்றா கொலேட் பண்ணி கடைசியாக ஒரு ஆக்ஷனபிள் இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு யாரை நீங்கள் பொறுப்பாக்குவீங்க சார்? இல்லை சார், இது எல்லாமே கம்பைன் பண்ணணும். இவ்வளோ வியூஸ் இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது எல்லாமே இன்டகிரேட் பண்ணி முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடம் வந்து அப்போ கவர்மெண்ட் தானே சார் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அந்த கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டுக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஏஜென்சிஸ். நான் இப்போ பல ஏஜென்சிஸ் சொன்னேன், அதில் இருக்கிறவங்க கவர்மெண்ட்டாக இருக்காங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி உள்ள பிரதர்ஸ் தான் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. Do you mean that Indian Army is not doing its work? அப்படி இல்ல. ஐவி பண்ணலையா? இங்க என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க. இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து அதில் ஒர்க் பண்றவங்க வந்து தேங்க்லெஸ் ஜாப். ஒரு சம்பவம் நடக்கலன்னா அங்க வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து ஏற்கனவே கொடுத்து அந்த இதை தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தமா? இல்ல சார், அது புரிஞ்சுக்க முடியாது சார். நீங்க அந்த அட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க, இவங்க வந்து அதை டைலூட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா டைமும் அது நடக்காது, எங்கேயாவது ஒரு. ஆனா இங்கேயும் ஒரு ஃபெயிலியர்ன்றது இருக்குல்ல. இது வந்து இப்போ வந்து ஒரு வல்னரபிள் டார்கெட்னு சொல்லுவாங்க. ஒரு டார்கெட், ஒரு ஆர்மி இன்ஸ்டலேஷனும் ஒரு முக்கியமான ஒரு விஐபி தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு ஒரு பிளான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளான் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த பிளானை தெரியாம நம்ம பாட்டுக்கு இருந்துட்டோம்னா நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லலாம். இப்போ கார்கில்ல நடந்த யுத்தத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது வந்து ஓவர் நைட்டில் அவங்க வந்து அங்கே வரல.
அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து அந்த வின்டருக்கு முன்னாடியே அவங்க பண்ணி வின்டர் டைமில் வந்து அவ்வளவு மொபிலைசேஷன் நடந்திருக்கு. நம்ம எதையுமே கவனிக்காமல் நம்ம நார்மல் பெட்ரோலிங் போயிருக்கோம். அப்போ வந்து அதை இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் நான் சொல்லுவேனே தவிர, ஏன்னா வி டிட் நாட் கெட் தி இன்ஃபர்மேஷன். அதை வந்து பார்க்க வேண்டிய ஏஜென்சி வந்து கொஞ்சம் தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து சார் இதுவுமே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல வந்து இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் எந்த தகவலும் இன்னும் வரல. இவங்க எங்கேருந்து வந்தாங்க, இவங்க ஃபாரின் மிலிட்டண்டா லோக்கல் மிலிட்டண்டா, இப்போ ஃபாரின் மிலிட்டன்ட்னு வச்சுக்கிட்டாலும் எப்போ இன்ஃபில்ட்ரேட் பண்ணாங்க, எந்த செக்டரில் இன்ஃபில்ட்ரேட் பண்ணாங்க, எப்போ வந்தாங்க, இவங்களுக்கு லோக்கல் மிலிட்டன்ட் யார் கைட் பண்ணா, ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் OGWஸ்ன்னு சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் யார் இவங்களுக்கு இது பண்ணி இதுக்கு பிளான் பண்ணி பண்ணாங்களா, பிளான் பண்ணாமல் பண்ணாங்களா? இதில் வந்து 2 விதமானது. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசனிங் இருக்கணும். இப்போ வந்து இது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அது PUKல பிளான் பண்ணி அப்படிலாம் இனிமேல் யாருமே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இட் இஸ் நாட் அன் ஆத்தென்டிக் இன்ஃபோ. நம்ம பேசக்கூடியது எப்போ கன்ஃபார்ம் ஆகி இதை செஞ்சவங்க யார் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து சொல்லவே முடியும். இப்போ நான் வந்து ஒன்று கேட்குறேன் சார். அப்போ இது ஓகே சார். இப்போ பேசிக்கா அப்போ இதுக்கும் பாகிஸ்தானுக்கும் கனெக்ட் இருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு எப்படி இந்தியன் கவர்மெண்ட் வர்றாங்கன்றது ஒரு கேள்வி. அதை தாண்டியுமே வந்து இப்போ அவங்களும் ரியாக்ட் பண்றாங்க, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த தீவிரவாத இயக்கமும் சொல்றாங்க எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஈவன் இந்தியா இதை பண்ணியிருக்கு அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. நான் இந்த இதுக்கு தான் வந்து வர விரும்புகிறேன். வரலாறுன்னு ஒன்று இருக்குங்க. வரலாறு எல்லாருக்குமே தெரியும், இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிக்கே தெரியும். தீவிரவாத செயல்களுக்கு புகலிடமாக தெரிகிறது பாகிஸ்தான் அப்படிங்கிறது, அதுவும் முஸ்லீம் தீவிரவாத செயல்களுக்கு புகலிடமாக தெரிகிறது பாகிஸ்தானுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு தடவையும் ஒரு தீவிரவாத செயல் புல்வாமா நடந்தது, அது எங்கேருந்து கிளம்பிச்சு, பாலாகோட்லேருந்து கிளம்பிச்சு, கன்ஃபார்ம் பண்ணி பாலாகோட் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தீவிரவாத செயல் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, நம்மளுடைய அண்டை நாடான வேற எந்த நாட்டிலேருந்து வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு 2 இடம் தான், ஒன்று ஆப்கானிஸ்தான் ஒன்று பாகிஸ்தான், ரெண்டுமே அண்ணன் தம்பி மாதிரி. இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து வர்றதுக்கு, ஆப்கானிஸ்தானோட நம்ம உறவு நல்லா இருக்கும்போது அங்கேருந்து வர்றதுக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது, அவங்களுக்கு அந்த விதமான ஒரு ஸ்ட்ரக்சரும் கிடையாது. இப்போ இவங்களுடைய தீவிரவாதிகளோட ட்ரைனிங் கேம்ப்ஸு, அவங்களுடைய லான்ச் பேட்ஸ் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் கிரிட் ரெஃபரன்ஸ் தெரியும், மேப்பில் அங்கே எங்கே இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, எப்போ அவங்க ஊடுருவாங்க, எல்லாமே தெரியும், அது உலகத்துக்கே தெரியும். ஸோ இங்கே தீவிரவாதின்னு ஃபாரின் மர்சனரிஸ் உள்ளே வர்றவங்க எல்லாம், லோக்கல் மிலிட்டன்ஸை பற்றி பேசலை, அதுக்கு நான் திருப்பி வருவேன். ஃபாரின் தீவிரவாதின்னு வர்ற ஒரே ரூட் வந்து பாகிஸ்தான் மண்ணு தான். அதுக்கு உதவுறது வந்து பாகிஸ்தானுடைய ரெகுலர் ஆர்மி தான் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியும். இப்போது ரீசெண்டாக வந்து பாகிஸ்தான் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஆசிஃப் மனீர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பப்ளிக் அட்ரஸ், நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஆர் 2 செப்பரேட் கண்ட்ரிஸ். ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் cannot coexist together. 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அதுக்கு காரணம் அவன் வேற நான் வேற, அவனுடைய எண்ணம் வேற என்னுடைய எண்ணம் வேற, அவனுடைய நம்பிக்கை வேற ஏன் நம்பிக்கை வேற, அவன் கலாச்சாரம் வேற ஏன் கலாச்சாரம் வேற அப்படின்னு அவர் ஏன் இதை பிரித்து சொல்றாரு? அந்த பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட்டோட இது பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் என்ற நாடு எப்படி சர்வைவ் ஆகுது, அவங்களுக்கு எப்படி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வருது, எப்படி அவங்க சிவில் கவர்மெண்ட் வந்து இராணுவத்தை விட ஏன் இன்ஃபீரியராக வீக்காக இருக்குது அப்படின்னா, காலங்காலமாக வரலாறு என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய ஆர்மியோட ரெலிவன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்மி தன்னுடைய சுப்பீரியாரிட்டியை நிரூபிக்கிறதுக்காக இந்த தீவிரவாதத்தை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது வரலாறு, நம்ம எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவர் வந்து இந்த ஒரு இதை வந்து அவர் என்ன பேசுகிறாரு, பாகிஸ்தானோட ஃபவுண்டேஷனே களிமான்றாரு. களிமான்ற வார்த்தை அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இதை வந்து நான் களிமா இங்கே சொல்ல விரும்பல, எனக்கு களிமாவும் தெரியும், அதில் உள்ள 6 ஸ்டேட்மெண்ட்டும் தெரியும், அதை நான் சொல்ல விரும்பலை. நான் அந்த களிமாவை பேஸ் பண்ணி தான் பாகிஸ்தான் என்கிற நாடே இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அதே களிமாவை இந்த தீவிரவாதிகள் இங்கே வந்து சொல்லி அதை சொல்ல தெரியாதவனால சுட்டிருக்கான்னா, இதுக்கு ஏதாவது உங்களால் வந்து 1+1 பார்க்க முடியுதா? நான் வந்து என்ன சொல்கிறேன், இது பாகிஸ்தான் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் சொல்லி தான் நடந்ததுன்னு சொல்ல வரல. தேர் இஸ் ஆல்வேஸ் சம்திங் விச் இஸ் குக்கிங் அப். இந்த மாதிரி ஒரு இது ஏன் இந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி நடக்குது, இதெல்லாம் வந்து மேலே வந்து நம்ம எலெக்டட் கவர்மெண்ட், ஒரு பிரதம மந்திரி, ஒரு ரக்ஷா மந்திரி, ஒரு ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு பெரிய இதே இருக்குது, கேபினெட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி இருக்குது, எதிர்க்கட்சி இருக்குது, எதிர்க்கட்சி தலைவருக்கு இதில் முக்கியமான ரோல் இருக்குது ஒரு டெசிஷன்லையும்.
அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து சிம்பிளாக ஒரு சாதாரண வந்து டீ கடையில் உட்காந்து பேசுகிற பேச்சு இது கிடையாது. நம்ம தெரிஞ்சு எது நமக்கு சப்ஸ்டான்ஷியலாக தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் நம்ம பேசணும். கண்டிப்பாக இதில் சப்ஸ்டான்ஷியலாக தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இது மதம் சார்ந்த தீவிரவாதம். இது ஒரு படுகொலை, உலகமே கண்டிக்கக்கூடிய ஒரு படுகொலை. இதை எக்காரணம் கொண்டு இந்த தீவிரவாதத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அண்ட் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது கடைசியில் அந்த வார். இப்போ வந்து நம்ம எடுத்த நடவடிக்கை என்ன, பாகிஸ்தான் எடுத்த நடவடிக்கை என்ன? நம்ம நடவடிக்கையிலையும் நீங்க சொன்ன மாதிரி இது பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, இது வந்து டெரரிஸ்ட் மேலதான் நாங்க வந்து டார்கெட் பண்றோம் அப்படின்றது கரெக்ட். பாகிஸ்தானுடைய இறையாண்மையை நம்ம மதிக்கிறோம், அது ஒரு நாடு அப்படின்றது. பட் இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை கைவிட்டது அப்படின்றது ரெண்டு வியூ பாக்குறாங்க சார். ஒண்ணு வந்து அங்க இருக்கிற பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது, அப்போ அது தேவையா, அது அந்த ஒரு ஸ்டாண்ட் நம்ம எடுத்திருக்கணுமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் எடுக்கணும், கரெக்ட் தான். ஏன்னா நம்மளுடைய பப்ளிக் அட்டாக் பண்ணும்போது நம்மளும் அட்டாக் பண்ணலாம், அதுல தப்பில்லைன்னு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ ரொம்ப நல்ல ஒரு கேள்வி இது. இப்போ சிந்து நதி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி 1960 இது சைன் ஆச்சு. இதோட பேக்ரவுண்ட் என்ன? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான முதல் போர் எதற்காக நடந்தது, எப்பொழுது நடந்தது? 1947-48 சிந்து நதி நீரை வந்து எப்படி பங்கிட்டுக் கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்ட முதல் போர் அது. அதுக்கடுத்து 1960 உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து வேர்ல்டு பேங்கோட மேற்பார்வையில் இந்த இது வந்து நம்ம பண்ணோம். மொத்தம் இண்டஸ் வாட்டர் எங்கேருந்து வருது? திபெத்லேயும் ஹிமாலயாஸ்லேயும் வந்து இமாச்சல் பிரதேஷ் வழியாக வந்து ஜம்மு காஷ்மீர் வழியாக போய் சிந்து, பஞ்சாப் அண்ட் சிந்து, அதாவது அந்த பஞ்சாப் அண்ட் சிந்து பாகிஸ்தானில் இருக்குது, அது வழியாக போய் குஜராத்தில் இருக்கிற அரேபியன் ஷேபில் போய் அது கலக்குது. இப்போ மொத்தம் 6 நதிகள் இருக்குது. அதில் அவங்களுக்கு தெரியும், ஜீலம், செனாப் அண்ட் இண்டஸ். இது 3மே பாகிஸ்தான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக அந்த தண்ணி அனுபவிக்கலாம். ரவி, சத்லஜ், பியாஸ் அப்படிங்கிற ஈஸ்டர்ன் ரவி 3 ரிவர்ஸ் 3 இருக்குது. இதில் வர்ற நதிநீர் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரீட்டியில் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் ரொம்ப இருக்குது. இந்த நதிநீருங்கிறது வந்து நீங்கள் வந்து குடிக்கிற தண்ணியாகவும் அதிலிருந்து கரண்ட்டை வந்து எடுத்து அப்புறம் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறதா மட்டும்தான் பார்க்குறீங்க. இது அப்படி கிடையாது. இந்த தண்ணீரில் ஸ்ட்ராட்டஜின்றது ஒன்று இருக்குது. ஹெட் ஒர்க்ஸ்ன்னு மாதவப்பூரில் பஞ்சாபுக்கும் ஜம்முக்கும் நடுவில் மாதவப்பூர் ஹெட் ஒர்க்ஸ்னு ஒன்று இருக்குது. ஹரிகே ஹெட் ஒர்க்ஸ் இருக்குது. இங்கே பெரிய பெரிய டேம் நம்ம கட்டி வச்சுருக்கோம். இப்போ சைனா வந்து ஒரு பெரிய டேம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதில் இது ஏன் அவ்வளோ பெரிய டேமு, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்த டேமை மொத்தமாக திறந்து விட்டால் பாகிஸ்தானோட ஃப்ளட் வந்து அழிஞ்சிரும் பாதி. அதில் வந்து அந்த எல்லையில் இருக்கிற எல்லா படையும் அழிஞ்சிரும். அங்கே யாருமே மொபிலைஸ் பண்ணி வர முடியாது அந்த பக்கம். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. இதை வந்து ஒரு அளவுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ட்ரீட்டி. புரியுதுங்களா? ஒன்று ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ், ரெண்டாவது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் சொல்கிறீங்களா பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு. பாகிஸ்தானோட கிட்டத்தட்ட 80-85% விவசாயம், தண்ணீர் இது வந்து இந்த 3 நதியை நம்பி தான் இருக்குது. இப்போ நான் எடுத்ததுமே அந்த நதியை நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி டேப்பெல்லாம் மூடுற மாதிரிலாம் நிப்பாட்ட முடியாது. அவ்வளவு தண்ணி வருது. அந்த தண்ணியை வந்து நமக்குள்ளே விட்டோம்னா அது நமக்கு வந்து வெள்ளமாயிரும். நம்ம இப்போ இந்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதை நம்ம சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த தண்ணீர் ரெகுலராக ஒரு ஃப்ளோவில் போகிறத நிப்பாட்டி தேக்கி வச்சு அவனுக்கு தேவையான நேரத்தில் விடாமல் தேவையில்லாத நேரத்தில் விட்டோம்னா அவன் பாதிக்கப்படுவான். இப்போதைக்கு இதை மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். இது போக நம்ம மற்ற அந்த ரவி, பியாஸ், சத்லஜில் வர்ற உபரி தண்ணீரையும் நம்ம பாகிஸ்தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அந்த தண்ணீரை நம்ம திருப்பி நம்ம அதர் ஸ்டேட்ஸ்க்கு அனுப்பிச்சி விட்டோன்னு வைங்க, அவங்களுக்கு உபரி தண்ணீர் போகிறது நிற்கும். அப்போ அந்த 80%லேருந்து 60-70% கீழே தண்ணி போயிடுது. இப்போ இந்த 3 முக்கியமான நதிகள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஆல்ரெடி ஜீலம் மேலே நம்ம கிஷன்கங்கான்னு ஒரு டேம் கட்டியிருக்கோம். ஆல்ரெடி 2018 அது இருந்துச்சு. அதோட வாட்டர் கெப்பாசிட்டியை கூட்டிட்டோம்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், இட் மை டேக் இயர்ஸ். வாட்டர் கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கூட்டிட்டோம்னா அடுத்து செனாபில் வந்து ரேட்டில்னு ஒரு டேம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இந்த 2 டேமோட கெப்பாசிட்டி கூடிடுச்சுன்னா பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணி பாதிக்கு மேலே குறைஞ்சிரும். அவங்களுக்கு வந்து வறுமை, அந்த ட்ராட் வந்து வந்துடும். அப்போது எல்லாமே அவங்க எக்கனாமிக்கலி பாதிக்கப்படுவாங்க. இன்ஃப்ளேஷன் வரும். இட் வில் ஹேவ் அன் இம்பேக்ட். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, இட் மை டேக் ஈவன் 10 years ஆல்சோ ஃபார் அஸ் டு ஹேவ் தட் கெப்பாசிட்டி. நம்மகிட்ட இப்போ அந்த கெப்பாசிட்டி கிடையாது. மொத்தமாக அவங்கள வந்து டிப்ரைவ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி கிடையாது. ஆனால் இதை இந்த ஸ்லோலி ஆரம்பித்து இட் வில் பி அ பிக் ப்ளோ லேட்டர் ஆன். இது ஏன் அப்படி பண்ணுறோன்னா, பாகிஸ்தான் நாட்டு அந்த குடிமகனை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்காக கிடையாது.
அவங்களுடைய எக்கானமியை அடிச்சிட்டோன்னா அவனுடைய ஆர்மிக்கு இன்னைக்கு கிடைக்கிற 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி 10,000 கோடியாக குறையுது, 20,000 கோடி. அவனால் எந்த விதமான இந்த தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஃபண்டிங் பண்ணுறது எல்லாமே குறைஞ்சிடும். ஆஸ் அ கண்ட்ரி தே வில் பி இன்டு பாவர்ட்டி, தே வில் பி ஹேவிங் தேர் ஓன் ப்ராப்ளம். நம்ம நாட்டுக்குள்ள வந்து மூக்க நுழைக்கிறது எல்லாமே நின்றும். இட் இஸ் பட் அந்த ஸ்டாண்ட் கரெக்ட் தானா சார்? ஏன்னா இது எக்கானமி அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலுமே அவங்களுடைய அந்த குடிமக்களும் பாதிக்கப்படுவாங்கன்றதையும் ரெண்டும் சேர்ந்த ஃபேக்டர் தான். கொலாட்ரல் டேமேஜுங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வார்ங்கிறது ஒரு இது கிடையாது, உங்களுக்கு ஆன்சர் கிடையாது, பதில் கிடையாது. வார் என்பது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடையாது. வார்ன்றது அழிவு. ஸ்ட்ராங்கானவனுக்கும் அழிவு, வீக்கானவனுக்கும் அழிவு, 2 பேருக்கும் அழிவு கண்டிப்பாக இருக்கும். இப்போ ரஷ்யா உக்ரைன் எடுத்துக்கிட்டா 2 பக்கமும் அழிஞ்சு போரில் வந்து 2 பக்கமும் வந்து கேசுவாலிட்டிஸ் நடக்குது. நாளைக்கு இந்தியா வார்க்கு போனால் இந்தியாவுக்கும் நமக்கு வி ஹாவ் டு சாக்ரிஃபைஸ், நமக்கும் பேரழிவு அதில் இருக்குது. ஆனால் யாருக்கு ரொம்ப அழிவாகி யாரு காணாமல் போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் 2 சைடும் அழிவு தான். வார் இஸ் தி லாஸ்ட் ரிசார்ட். வாருங்கிறது யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டு வாருங்கிறது கிடையாது. இன்னும் பிரதம மந்திரி சொன்னதும் ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் கிடையாது. இட் இஸ் கால்டு லிமிட்டட் அஃபென்சிவ், குட் பி அ லிமிட்டட் அஃபென்சிவ் மேக்ஸிமம். இல்லாட்டினா செலக்டட் டார்கெட்ஸ் வில் பி நியூட்ரலைஸ்ட். லைக் பாலகோட் பண்ண மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். வாருன்றது கிடையாது. இப்போ கொலாட்ரல் டேமேஜ்னு நான் ஒன்று சொன்னேன். அந்த கொலாட்ரல் டேமேஜ் ஏன் வருது? இப்போ இஸ்ரேலில் வந்து ஹமாஸை வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், பாலஸ்தீனியன் தீவிரவாத இவங்க அந்த ஹமாஸை மட்டும்தானே அடிக்கணும். அங்கே வந்து ஏன் பச்சை குழந்தை பொம்பளைங்க எல்லாருமே சாகுறாங்க? இதுக்கு காரணம் இஸ்ரேலா ஹமாஸா? நான் சொல்கிறது ஹமாஸ்ன்னு தான் சொல்லுவேன், பாலஸ்தீனியன் கவர்மெண்ட்டை தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நான் வந்து இதாக ஒரு ஆணவமாக பேசலை. இஸ்ரேல் வந்து பிஃபோர் ஸ்டார்டிங் எனி ஸ்ட்ரைக் தே கேவ் அடிக்குவேட் டைம். எல்லா மக்களும் குடிமக்களும் நீங்கள் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி, எனக்கும் தீவிரவாதத்துக்கும் சம்மந்தம் இல்லை இருந்தாலும் ப்ளீஸ் வெக்கேட் திஸ் பிளேஸ், ஐ ஆம் கோயிங் டு பாம் திஸ் பிளேஸ் அப்படின்னு அடிக்குவேட் ரியாக்ஷன் டைம் கொடுத்துட்டு தான் தே ஸ்டார்டட் பாம்பிங். இப்போ ஹமாஸ் தீவிரவாதம் என்ன பண்ணுதுன்னா, இந்த பொம்பளைங்க குழந்தைங்கள ஹாஸ்பிட்டலில் எல்லாமே ஹியூமன் ஷீல்டாக பயன்படுத்தி அவங்க பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேற வழியே கிடையாது. ஸோ அந்த பொதுமக்களும் அழிக்கப்பட்டாங்க அங்கே. இது வந்து கொலாட்ரல், இது வந்து வார் கிரைம் கிடையாது. இட் இஸ் அ கொலாட்ரல் டேமேஜ் விச் நோபடி இஸ் கோயிங் டு. இது எவ்வளோதான் நம்ம எடுத்து சொன்னாலும் அவங்க என்ன செஞ்சாங்க பாவம் அப்படின்னீங்கன்னா இது நடந்தே ஆகணும். ஏன்னா அந்த வாரில் ஒரு செகண்டில் உங்கள் உயிர் போயிடும், அந்த சோல்ஜரோட உயிர் போயிடும். அந்த சோல்ஜர் வந்து நான் இல்லை அவனை கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துவேன், நான் அடுத்து பேசிட்டு வர்றேன், முடிவு அந்த பொம்பளை தள்ளி நிற்க சொல்கிறேன் அப்படின்றதுக்கு அங்கே ரியாக்ஷன் டைம்லாம் கிடையவே கிடையாது. அது மாதிரி இப்போ அங்கேயும் அதே தான், உக்ரைன்லேயும் இதே தான், இங்கேயும் இப்போ வந்து நம்ம தண்ணி கொடுக்கல அப்படிங்கிறதுனால அங்கே உள்ள விவசாயி பாதிக்கப்படுறான், அங்கே உள்ள ஆடு மாடு கோடி எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு நான் நினச்சேன்னா என்னால் பாகிஸ்தானை பலவீனப்படுத்த முடியுமா? முடியாது. ஸோ நான் எடுக்கிறது என்னுடைய நாட்டின் இறையாண்மையை பாதுகாத்துக்கிறதுக்காக ஆஸ் அ பிரதம மந்திரி நான் இந்த முடிவை எடுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து எல்லா விதத்திலும் சரியான ஒரு முடிவு அப்படிங்கிறது என்னுடைய தர்க்கம். சரி, இப்போ இந்த சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்னு பேசும்போது அவங்களுமே சிம்லா ஒப்பந்தத்தை நாங்கள் வந்து மீறுறோம், அதை நாங்கள் கைவிடுறோம் அப்படின்றாங்க. இப்போ அந்த சிம்லா ஒப்பந்தம் அப்படின்றது என்ன? அதை வந்து ட்ராப் பண்ணுறதுனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை? முதல்ல இந்த சிம்லா ஒப்பந்தம் ரொம்ப நல்ல கொஸ்டின் சரவணா ராம்குமார். சிம்லா ஒப்பந்தம் எப்போ செய்யினாச்சு, எந்த பேக்ரவுண்டில் செய்யினாச்சு, அதனோட இம்ப்ளிகேஷன் என்னன்னு மூல தெரிஞ்சுக்கணும். 1971 லிபரேஷன் ஆஃப் பங்களாதேஷை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் 1972 சிம்லாவில் நம்ம ஒரு ஒப்பந்தம் போடுறோம். அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, 1971 பாகிஸ்தான் நம்மள்கிட்ட சரணடைஞ்ச பிறகு நம்மளுடைய படைகள் எங்கெங்கெல்லாம் இருந்தாங்களோ அந்த பொசிஷன்ஸ் எங்கெங்கே நம்ம அட்வான்ஸ் ஆகியிருந்தோமோ, எங்கே நம்ம இதில் இருந்தோமோ, அதே மாதிரி பாகிஸ்தான் எங்கே இருந்தாங்களோ அவங்க அந்தந்த இடத்த வந்து வச்சுக்கலாம். அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல். அந்த பக்கம் வந்து அவங்க இருப்பாங்க, இந்த பக்கம் நம்ம இருப்போம். அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை மீறி நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது, அவங்க இந்த பக்கம் வரக்கூடாது. இது ஒரு ட்ரீட்டி. இதுதான் சிம்லா அக்ரிமெண்ட். இது வந்து அது ஜம்முவில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜம்மு உங்களுக்கு அந்த ஜாகிரஃபி தெரியும்னா, சாம்பா செக்டருக்கு அடுத்து ஜம்முலேருந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஆரம்பிச்சிடும். அங்கே ஐபி இன்டர்நேஷ்னல் பார்டர் கிடையாது, லைன் ஆஃப் கண்ட்ரோல். இன்டர்நேஷ்னல் பார்டருங்கிறது ப்ராப்பர் ஃபென்சிங், இட் இஸ் தேர் இந்த மேப், காலங்காலமாக இருக்குது. ஆனால் இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் எப்படின்னா, யார் கண்ட்ரோலில் இருந்துச்சோ அது அப்படியே லைன், அந்த லைன் அதை வந்து 2 பேரும் மதிக்கணும் அப்படிங்கிறது தான் சிம்லா அக்ரிமெண்ட். இதை தாண்டி நான் அங்கே வந்தேன்னா அது வந்து ஊடுருவல். அது ஊடுருவல் கிடையாது, இது வந்து போர். ரைட்டுங்களா?
இப்போ இந்த சிம்லா அக்ரிமெண்ட்டை நான் வந்து யுனானிமஸாக நான் கேன்சல் பண்ண போகிறேன். நான் இந்தியா, ஏன்னா நான் வரப்போகிறேன். அதை வந்து பாகிஸ்தான் நான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னா நான் சிம்லா அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறேன். நல்லது, இட் இஸ் குட் ஃபார் அஸ். அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் நமக்கு நல்லது, பாசிட்டிவ். எக்ஸாக்ட்லி. நவ வி ஹவ் காட் ஆல் தி லிபர்ட்டி. நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா வந்து நம்ம வந்து ஒரு வயலேஷன் பண்ணி போகணும்னு நினைச்சோம். இப்போ நமக்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு. ஐ கேன் கோ அக்ராஸ். அவனுக்கே அந்த அக்ரிமெண்ட் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து எங்க போய் என்ன அடிக்கணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். எப்போ அடிக்கணும், எப்படி அடிக்கணுங்கிறத நான் முடிவு பண்ணுவேன். இது வந்து அவனுக்கு அட்வான்டேஜஸ்ன்னு கிடையாது, நமக்கு அட்வான்டேஜஸ். யாரு வந்து பவர்ஃபுல்லா? ரெண்டாவது, இந்த சிம்லா அக்ரிமெண்ட்டை வந்து நியூக்ளியர் இதோட சேர்த்து இது பண்ணுறது தவறு. நியூக்ளியர் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சிம்லா அக்ரிமெண்ட் இஸ் ஒன்லி ஃபார் லைன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அந்த நியூக்ளியர் த்ரெட்டு இதை வந்து நாங்கள் இதை கேன்சல் பண்ணதுனால நாங்கள் நியூக்ளியர் பாம்பு போடுவோம் இப்படின்றதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. That has got nothing to do. Nuclear deterrence international treaty இருக்கு. Nobody will resort to no first use of nuclear இதுன்னு இருக்கு. ரெண்டு கண்ட்ரி கிட்டயுமே இருக்கு இல்லையா? வேற, அது டோட்டலி டிஃப்ரெண்ட். இட் ஹஸ் காட் நத்திங் டு டூ திஸ் சிம்லா அக்ரிமெண்ட். இது வந்து நீங்க கேட்ட சிம்லா அக்ரிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு. இப்போ பாகிஸ்தான் ஏன் திடீர்னு பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இன்னைக்கு வந்து நாங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் 30 வருஷமா அந்த தீவிரவாதம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ஏன் ஓப்பனில் வர்றாரு? தனிமைப்படுத்தப்பட்ட பாகிஸ்தான் இப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ எனக்கு அமெரிக்கா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, பிரிட்டன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, நீ சப்போர்ட் பண்ணலான்னா நான் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து விடுவேன். இது எல்லாமே நான் உனக்காக செஞ்சேன். சோவியத் யூனியனாக இருக்கும்போது அதை உடைக்கிறதுக்காக நான் உனக்கு என்னென்ன செஞ்சேன், தீவிரவாதிகள் கொடுத்தேன், எல்லாம் செஞ்சேன். நீ அதுக்கு அடுத்து ஒசாமா பின் லேடன் அடிக்கிறதுக்கு நான் கொடுத்தேன், நானே உருவாக்குனேன், நானே செஞ்சேன். எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து உனக்கு துணை போனேன். இன்னைக்கு வந்து நீ என்னைய விட்டுட்டேன்னா நான் வந்து இதெல்லாம் வெளியில் சொல்லுவேன் அப்படிங்கிறது டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மைட், டிஃபென்ஸ் ஆர்மி மைட், இந்த போர் ஃபுல் ஃப்ளஜ் போர்னு வந்துருச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துருச்சுன்னா எவ்வளவு நாள் தாக்கு பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் ரொம்பலாம் தாக்கு பிடிக்க முடியாது. அவங்கக்கிட்ட வந்து நேவியில் வந்து ஏர்கிராஃப்ட் கேரியரே கிடையாது. நம்ம இதில் விக்ராந்த் ஆல்ரெடி இஸ் இன் அரேபியன் சி, இஸ் இன் சேலிங் இன் அரேபியன் சி. நம்மகிட்ட 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குது. ஒன்னொன்னுலேயும் 30 ஏர்கிராஃப்ட் இருக்கும். அவங்ககிட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் கூட கிடையாது. சைனாலேயே 2 தாங்க இருக்கு. 3வது ட்ரெயினில் இருக்கு, 4வது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கு. நம்ம மிலிட்ரி மைட் வந்து ஐ எம் நாட் கம்பேரிங் அவர் மிலிட்ரி மைட் வித் சைனா. நான் என்ன சொல்கிறேன், பாகிஸ்தானோட மிலிட்ரி இது வந்து இட் இஸ் நாட் ஆல் தட் ஸ்ட்ராங் டு அப்போஸ் அன் இந்தியன் ஆர்மி. அது வந்து வரலாறுல நம்ம 1965, 71 எல்லா பக்கமும் நம்ம நிரூபிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ உள்ள அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் அந்த இதில் வரும்போது பாகிஸ்தான் வந்து ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிர்கதியான அந்த ஒரு இதில் நின்றுட்டு இருக்கு. சார், அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ 2 கண்ட்ரியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம பொதுவாக பார்க்கும்போது நம்ம தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்கோம். எஸ், எப்படி இருக்குன்றது பற்றியும் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுறாங்க சார். எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்காங்க, துணை ராணுவம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ போர் விமானங்கள் இருக்குது, என்ன மாதிரியான வெப்பன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த ஒரு கணக்கு அப்படின்றது. எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குன்றதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். அது பட் இந்த ஒரு வார் அப்படிங்கிற சமயத்தில் கொஞ்ச நாள் தான் தாக்கு பிடிப்பாங்கன்றது சரியா? ஏன்னா உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்த சமயத்தில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஒரே நாளில் நாங்கள் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணுவோம் நாங்கள். பட் இன்னைக்கு வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது சார். அது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப தெளிவான ஒரு இது. இதில் வந்து ரஷ்யாவும் உக்ரைனும் வாருக்கு போகும்போது உக்ரைன் வாஸ் அ கண்ட்ரி, ரஷ்யா வாஸ் அ கண்ட்ரி. கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சின்ன நாடு. ஆனால் த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வரும்போது என்டையர் யூரோப்பியன் யூனியன் சேர்ந்து உக்ரைன் பின்னாடி வந்துட்டாங்க. அமெரிக்கன் அம்யூனிஷன் ஆர்ம்ஸ் எல்லாமே உள்ளே போய் இறங்கிச்சு. ஸோ ரஷ்யா வாஸ் ஃபேஸிங் த மைட் ஆஃப் என்டையர் யூரோப்பியன் யூனியன் அண்ட் அமெரிக்கா. அதை ஃபேஸ் பண்ணியும் அவங்க கிரிமியா எல்லாத்தையும் எடுத்து அவங்க வந்து இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பேட்டில் கொண்டு போயிருந்தாங்க, வார் கொண்டு போயிருக்காங்கன்னா ரஷ்யன் மைட் இஸ் ஃபார் சுப்பீரியர். புரியுதுங்களா? ரஷ்யாவோட அப்ஜெக்டிவ் என்னங்க, அந்த வாரோட அப்ஜெக்டிவ் என்ன, அது வந்து நம்ம பார்க்கணும். இப்போ வந்து இட் வில் பி அவுட் ஆஃப் இது இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரஷ்யா நெவர் வாண்டட் உக்ரைன் டு பி தேர் பார்ட். ரஷ்யாவை பொறுத்தளவுக்கும் உக்ரைன் வந்து யூரோப்பியன் யூனியனில் சேரக்கூடாது. இட் ஹாஸ் டு பி அ பஃபர் ஸ்டேட். பஃபர் ஸ்டேட்னா அதுக்கும் இதுக்கும் உடால ஒரு பஃபராக இருக்கணும். அது போக ரஷ்யா ரெட் சீக்கு வர்றதுக்கு அந்த கிரிமியா ரீஜியன் வழியாக
அவங்களுக்கு அந்த லேண்ட் கனெக்டிவிட்டி தேவை. அந்த கிரிமியா ரீஜனில் இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் ரஷ்யாவோட போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ காஷ்மீரில் உள்ளவங்க இந்தியாவோட வர்றேன்னு சொல்கிற மாதிரி அந்த இது அங்கே ஒரு இது வச்சு அவங்க வந்து அந்த அந்த ஒரு போர்ஷன் ஒரு இதுக்கு மட்டும்தான் இந்த வார். அவங்களுடைய வார் வேற எதுக்காகவும் கிடையாது. அதாவது ஆல்ரெடி அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க, அவங்க அப்ஜெக்டிவ் அச்சீவ்ட். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ஜெலன்ஸ்கி வந்து நான் வந்து தோக்கலை, நான் இது பண்ணுறேன் அப்படின்றத வந்து வெஸ்டர்ன் இவங்களோட ஹெல்ப்போட அவர் பண்ணிட்டு இருக்காரு, விச் இஸ் நாட் குட் இன் மை ஒப்பீனியன். அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான், இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மட்டும் வந்து உலகத்தில் இந்த குளோபில் கிடையாது. ரெண்டு பேரும் மேலே தனியாலாம் சண்டை போட முடியாது. இன்னைக்கு சண்டை அப்படின்னு ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா, வார்னா வந்துருச்சுன்னா, கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் அவங்கள இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி யாரு? ஃபர்ஸ்ட் சைனா. ஏன்னா சைனாவோட வந்து எக்கானமி வந்து மோஸ்ட் ஆஃப் தி எக்கானமி டு அக்சஸ் அரேபியன் சி தே ஆர் டிபெண்டிங் அப்பான் பாகிஸ்தான். இல்லாட்டினா ரொம்ப சுற்றி வரணும், அவங்க எக்கனாமி அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ பாகிஸ்தானோட அந்த இது வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அட் எனி காஸ்ட் தே வில் கம் இன் பிட்வீன். அப்படி சைனா வரும்போது அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் வந்து உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவும் இருக்குது, நமக்கு யூஎஸும் இருக்குது. இப்போ யூஎஸ்எஸ் இன் குட் ரிலேஷன்ஸ் அண்ட் அவங்க வந்து ஓப்பனில் வந்துட்டாங்க. யூஎஸ்எஸ் கம் இன் த ஓப்பன், தே ஆர் சேயிங் தட் வி வில் ஸ்டாண்ட் வித் இந்தியா. புரியுதுங்களா? இது வந்து இன்னைக்கு வந்து யார் ரெண்டு பேரும் தனியாக சண்டையே போட முடியாது. அதனால தான் இந்த இது வந்து ப்ரொலாங் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, மற்றபடி இவங்க ரெண்டு பேரும் ஐசோலேஷனில் வந்து இது பண்ணணும், மிலிட்ரி மைட் டிசைட் பண்ணணும்னா வித்தின் அ மேட்டர் ஆஃப் 48 hours முடிஞ்சிடும். வித்தின் 48 hours. எஸ், அவ்வளோதான் அந்த வார்க்கே. ஓகே, அவ்வளவுதான். பாகிஸ்தானால தாக்கு பிடிக்கவே முடியும், அவ்வளவுதாங்க முடியும். அதுக்கு மேல வந்து வாய்ப்பே கிடையாது. ஓகே, இல்ல இந்தியாவை குறைச்சு மதிப்பிடுறதா இல்ல சார், ஆனா அது ஓகே தானே. 48 hours பாகிஸ்தான் அதுக்கு மேல அவங்களுக்கு இடமே கிடையாதுங்க. we will advance. ஓகே, we will. இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து முந்தி மாதிரி வந்து நேருக்கு நேரா போய் பைனட் ஃபைட்டிங்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே மிசைல்ஸ் அண்ட் இதுதான். எவ்வளவு தூரம் நீங்க வந்து மிசைல்ஸை வந்து தாக்கு பிடிப்பீங்க அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த லாங் ட்ரான் பேட்டில் வந்து மற்ற உலக நாடுகள் சேர்ந்தாதான் அந்த லாங் ட்ரான் பேட்டில். ஒன்லி 2 நாடுன்னா அதுக்கு 2 நாடுக்குமே அவ்வளோதான் அம்யூனிஷன் இருக்குது. நம்மகிட்டையும் அவ்வளோதான் இருக்குது, அவங்ககிட்டையும் அவ்வளோதான் இருக்குது. முன்னாடி 21 நாளைக்கு தேவையான அம்யூனிஷன் நம்ம வச்சுருப்போம். இப்போ வந்து எல்லார்ட்டையுமே 4-5 நாளைக்கு மேலே நம்மகிட்ட அம்யூனிஷன் கிடையாது, அவங்ககிட்டையும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கும் சார்? நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார். இல்லை, இப்போ வந்து அதோட ரெலிவன்ஸ் வந்து கண்டிப்பாக இல்லை. நம்ம வந்து நியூமரிக்கல் சுப்பீரியாரிட்டி நம்மகிட்ட இருக்குது. நியூமரிக்கல் சுப்பீரியாரிட்டின்னா அவங்களுக்கு தெரியும், நம்பரில் அவங்ககிட்ட 500 பேர் இருக்காங்கன்னா நம்மகிட்ட 3000 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி எக்யூப்மெண்ட்டில், டேங்க்கில், ஏர்கிராஃப்டில் எல்லாத்துலேயுமே. அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைட் வந்து அவங்களோட எனிடே வந்து வி ஆர் பெட்டர் ஆஃப். அட்லீஸ்ட் இஃப் நாட் வி ஆர் ஹேவிங் சுப்பீரியாரிட்டி, வி ஆர் நாட் இன்ஃபீரியர் டு தம். அப்போது வந்து டெக்னாலஜி வைஸ் ரெண்டும் ஒன்றா இருந்தாலும் என்கிட்ட ஜாஸ்தி இருக்கும்போது அவங்கள்ட்ட கம்மியாக இருக்கும்போது நான் தானே ஜெயிப்பேன். ஸோ அந்த 5th generation ஏர்கிராஃப்ட் எல்லாமே அவங்க, இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன், நேவியில் நம்மகிட்ட 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குது, அவங்ககிட்ட கிடையாது. ஹவு லாங் வில் தே சஸ்டெயின்? இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் லாகூர், வித்தின் 24 hours லாகூர் விழுந்துடும். வென் ஏர்கிராஃப்ட் கேரியர் மூவ்ஸ் எவ்ரிதிங் வில் பி ஃபினிஷ்ட். அங்கே கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது வந்து நம்ம இப்போ பேசுகிறது வந்து ப்ரெசன்ட் இதில் வந்து இது வந்து ரெலிவெண்ட் கிடையாது சார். ஒரு புரிதலுக்காக தான். இப்போ பப்ளிக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா சார்? இப்போ நம்ம எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கும், குறிப்பாக ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷனோட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இந்த மிஷைல்ஸ் எல்லாம் மிஷைல் நம்மகிட்ட இருக்கு, இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படின்றது. நம்ம ஆர்மி அப்படிங்கிற நேவியை பற்றி ஒன்று சொன்னேன். இப்போ இதில் வந்து நான் நேவியில் அதை ஒன்று சொல்லிடுறேன், விச் இஸ் ஏஜ் ஐஎன்எஸ் விக்ராந்த் அண்ட் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா. ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாங்கிறது வந்து ரஷ்யன் ஏர்கிராஃப்ட் கேரியர். 1974 வந்து சோவியத் யூனியனில் சர்வீஸ் பண்ணிட்டு, முன்னாடி ரஷ்யாவில் சர்வீஸ் பண்ணிட்டு 2014 ரீஃபர்பிஷ் பண்ணி இந்தியன் ஆர்மியில் நேவியில் இட் ஹாஸ் பிகம் அவர் ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர். ரெண்டாவது இண்டிஜினியஸ்லி பில்ட், நம்ம நாட்டில் நம்மளே பில்ட் பண்ண கொச்சின் ஷிப்யார்டில் பில்ட் பண்ண ஐஎன்எஸ் விக்ராந்த். இப்போ ஐஎன்எஸ் விக்ராந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கெப்பாசிட்டி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 52 km/h ஸ்பீடில் அது வந்து க்ரூஸ் பண்ணும். அதோட லென்த் 1/2 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கும்னு வச்சுக்கிங்க. அதோட இது என்ன, இந்த ஷிப்பு மட்டும் இருந்தால் பத்தாது, அது மேலே என்ன வெப்பன் இருக்குங்கிறது தான். பராக் வந்து மிசைல்ஸ், அது உங்களுக்கு தெரியாது. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இருக்குது அதில்.
அண்ட் அதில் வந்து 26 ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் இருக்கு. ஓகே 26 ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்டுங்கிறது இட் இஸ் குவைட் அ ஹியூஜ் திஸ் திங். 1300 செயிலர் அதில் போவாங்க. அந்த இது போகும்போது when it moves அது வந்து ஒரு சைட்டுங்க, அது பேட்டில் குரூப்பாக மூவ் ஆகும். ஓகே ஃப்ரிகேட்னு சொல்லுவாங்க, கோர்வேட்ஸ்னு சொல்லுவாங்க. இது நேவல் இது வந்து தனியாக போகாது இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர். அப்படி போகும்போது அவ்வளோ பெரிய ஒரு குரூப் போகும்போது அதோட அந்த விக்ராந்த்ன்ற பேரே வந்து ஐ வில் டெஸ்ட்ராய் எனிபடி ஹூ டேர்ஸ் டு சேலஞ்ச் மீ அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தமே. புரியுதுங்களா? ஸோ இது வந்து தண்ணியில் வாட்டரில் வந்து தெர் இஸ் நோ வே தே கேன் மேட்ச் இண்டியன் இது. அதே மாதிரி கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் காட் ஆர்ட்லரி சுப்பீரியாரிட்டி இருக்குது, டேங்க் சுப்பீரியாரிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. இன்ஃபன்ட்ரி சுப்பீரியாரிட்டி எல்லாமே இருக்குது. வி வில் நாட் டிஸ்கஸ் தி எக்யூப்மெண்ட். அதே மாதிரி ஏர் சுப்பீரியாரிட்டி வி ஹவ் காட் சுகாய் 30s, ரஃபேல்ஸ் அண்ட் தே ஹவ் காட் F-16s அண்ட் ஆல். And air superiority, it is a numerical superiority and whatever it is that time and hour அந்த இடத்துல வந்து that will decide. யாருக்குமே வந்து டெசிசிவ் ஏர் சுப்பீரியாரிட்டி கிடையாது, யாருக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டிங்கிறது வந்து இப்போ பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸில் வந்து நம்மளுடைய ஃபைட்டர்ஸை வந்து இன்டர்டிக்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் உள்ள சைனாவில் இருந்து கூட மிசைல் லான்ச் பண்ணலாம். ஸோ ஏர் சுப்பீரியாரிட்டிங்கிறது வந்து இட் இஸ் I will take it, there is no decisive air superiority for anybody. இந்த மூணும் உங்களுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். ஸ்பெசிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ் வில் நாட் டிஸ்கஸ். ஃபைனலாக ஒரு 2 கொஸ்டின் சார். இப்போது பாகிஸ்தான் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ வெளிப்படையாக இதெல்லாம் பேசுறதுக்கு காரணமே அவங்க வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் வேணும்னு. ஸோ இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அட்டாக் பர்டிகுலராக நான் சொல்கிறேன் சார், ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காதா சார்? இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்தியா ரியாக்ட் பண்ணும், இந்தியா ரியாக்ட் பண்ணால் நம்மளால் வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியாது, நம்ம தான் சஃபர் ஆக போகிறோம். இது கூட அது பேசிக் லைன் தானே சார், அது யோசிக்க மாட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன், இந்த உலக நாடுகள்லேயே தீவிரவாதத்துக்கு புகலிடன்றது பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான்ற ஒரு தேசியம் வந்து இன்னைக்கு அங்கே உள்ள ஆர்மி சர்வைவ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் தீவிரவாதம் தான். தீவிரவாதம் இல்லாட்டினா ஆர்மியை வந்து அங்கே வந்து எவனுமே மதிக்க மாட்டான். ஸோ அந்த தீவிரவாதத்தை அவங்க வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க, அடைக்கலம் கொடுத்து அதை இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா ஆர்மி கண்ட்ரோல் பண்ணி ட்ரெயின் பண்ண தீவிரவாதம் இப்போ ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணி தீவிரவாதம் வந்தது இது மேலே இருக்குது. இப்போ வந்து பாகிஸ்தான் ஆர்மி வந்து தீவிரவாதிகளை எதிர்த்து அங்கே இருக்க முடியாது. புரியுதுங்களா? இப்போ நிலைமை அங்கே மாறிடுச்சு. ஸோ தீவிரவாதம் பாகிஸ்தான் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணும்போது பாகிஸ்தான் என்கிற நாடு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அங்கே இந்த ஒமர் சையத் இங்கே இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர்கிராஃப்டை இது கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி கூட்டு போனாங்க. வேர் இஸ் ஹி லிவிங்? பாகிஸ்தானில். அவன் வந்து ஒரு அக்யூஸ்ட். நம்ம ஜெயிலில் இருந்தவனை ரிலீஸ் பண்ணி கொண்டு போய் அந்த நாடு புகலிடம் கொடுத்து வச்சிருக்குன்னா அவங்களுக்கு தெரியாதா அவன் அக்யூஸ்ட்னு? அவன் தீவிரவாதின்னு தெரியாதா? லஷ்கரே தொய்பா அங்கே தான் இருக்குன்றது தெரியாதா? எல்லாமே தெரியும். அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து அந்த லைனை தாண்டி போயிட்டாங்க. இட் இஸ் டூ லேட் ஃபார் தம் டு ரியலைஸ். இப்போ வந்து அவங்க பண்ணுறது எல்லாத்துக்கும் இவங்க ஆமாசாமி போட்டே ஆகணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இது. அப்படி பண்ணும்போது சரி நான் இவன் சப்போர்ட் பண்ணுவேன், நான் பவர்ஃபுல்லாக இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. தீவிரவாதம் இல்லாமல் அவங்க இருக்க முடியாது. ஸோ இப்போ நடந்த இந்த தீவிரவாத படுகொலை இது வந்து ஒரு படுகொலை, மதத்தின் சாயம் பூசப்பட்ட ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு ஒரு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அந்த பாகிஸ்தான் வந்து காரணமாயிடுச்சு. ஏன்னா அந்த மண்ணில் இருந்து கிளம்புன அந்த தீவிரவாதம் அது காரணமாயிடுச்சு. இதை பாகிஸ்தான் நினைச்சிருந்தா நிறுத்த முடியுமா, நிறுத்தி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அறிவு சொல்லுது முடிஞ்சிருக்காதுன்னு. ஓகே, அந்த லைன் தாண்டிட்டாங்க. அதை தாண்டிட்டாங்க. ஓகே, அதனால இதனுடைய விளைவுகளை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ரைட். அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார், இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு கனவுலையும் எதிர்பார்க்காத பதிலடியை நாங்கள் திருப்ப கொடுப்போம் அப்படின்னு. அது என்னவா இருக்கும் அப்படின்றது நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு, நிறைய இனிஷியேட் பண்றாங்கன்றதெல்லாம் பார்க்குறோம். அண்ட் ஃபைனலா போர் வருமா? போர் வருமானதை விட வரக்கூடாதுன்னு சொல்லி தான் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். போர் என்பது முடிவு அல்ல. சிச்சுவேஷன் பார்க்கும்போது சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு இல்ல, சிச்சுவேஷன் அப்படி போல. சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியும். போர் என்பது அழிவு, அது எதற்கான விடையும் கிடையாது. போருனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளால ரிசால்வ் பண்ண முடியாது.
இட் இஸ் தி ஹியூமன் வெல். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், ரஷ்யா உக்ரைன் 2 பேர் ஜெலன்ஸ்கி அண்ட் புத்தின் உட்காந்து அவங்க பேசி நம்ம முடிச்சுக்கிட்டா தான் அவங்களுக்கு நல்லது. போர் வந்து இப்போ நான் போரை வச்சு ஒரு நாட்டை அழிச்சிட்டு அதை முடிச்சிடுவேன், அந்த பிரச்சனையை முடிச்சிடுவேன் நினச்சா அது இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நடக்கிற இதே கிடையாது. மிகப்பெரிய அழிவை சந்திக்க வேண்டியிருக்கு 2 நாடும். அதுக்கு மேலே மற்ற நாடுகள் உள்ள வர நாடுகளும் சந்திக்க வேண்டியிருக்கும். போர் வந்து வரக்கூடாது, வராது. இப்போ வந்து என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து போர் தான் அப்படின்னா, நம்ம வந்து முந்தி மாதிரிலாம் 72 நாள் 90 நாள் வேணும் அப்படிங்கிற முந்திலாம் வந்து போர் அப்படின்னா ஒரு 90 நாள் ஆகும். ப்ரிப்பேர்ட்னஸ்க்கு இந்த மொபிலைஸ் பண்ணி பார்டருக்கு போகிறது, எல்லாம் போகிறது, அது போகிறது, இது போகிறது அப்படின்னு ஆகும். இப்போ வந்து அந்த சினாரியோவே கிடையாது. இப்போ வந்து ஹாட் வார் சினாரியோ முந்தி இருந்தது மாதிரிலாம் கிடையாது. வித்தின் 48 hours ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வில் ஃபேர் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்தியன் ஆர்மியோட ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்குது. அவங்களும் அந்த இதில் தான் இருக்காங்க. போர் வரணும்னா எப்பயே வந்திருக்கலாமே. ஆனால் முப்படைகளையும் அலர்ட் பண்ணியிருக்காங்க, அது வந்து அவங்களும் அலர்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, எவென்ச்சுவாலிட்டிஸ் இப்போ என்னன்ற நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவென்ச்சுவாலிட்டி அப்படி என்னங்கிறதுனா, இப்போ நம்ம பிரதம மந்திரி வந்து சொல்லியிருக்காரு, அதே மாதிரி ராஜ்நாத் சிங்ன்ற நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, இவங்களை எங்கே இவங்க யாராக இருந்தாலும் எந்த மண்ணில் இருந்து வந்தாலும் எங்கே போனாலும் கடவுள் கூட யோசிக்காத அளவுக்கு நான் தண்டிப்பேன் அப்படிங்கிறது வந்து, நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் நான் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் என்னுடைய சகோதரன் வந்து கொன்னவனா நான் விடமாட்டேன். அந்த உணர்ச்சி பூர்வமாக அவங்க வந்து அவங்களுடைய எண்ணங்கள் என்னென்னா அவனை விடக்கூடாது. இதுதான் எப்படி இதை பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. என்ன பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்கன்னு நான் உங்களுக்கு முதவே சொல்லிட்டேன். தீவிரவாதத்துக்கு புகலிடம் கொடுத்து அவங்களுடைய ட்ரைனிங் கேம்ப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அவங்களுடைய லான்ச் பேடு, அவங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா டீட்டெயில்ஸும் நம்மகிட்ட இருக்குது. உலக நாடுகளில் 3/4 பேர்கிட்ட இருக்குது. இப்போ வந்து பாகிஸ்தானால தான் அதை அழிக்க முடியல. அது நிர்பந்தமாக இல்லை அவங்களுடைய டிசைனா அப்படிங்கிறத வந்து நான் உள்ளே போமாட்டேன். ஆனால் இதை அழிக்கணும்னு நினச்சி நம்ம போர் தொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம வந்து இப்போ வந்து சிம்லா அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. we can cross over into POK, we can cross over into பாகிஸ்தான். அங்கே உள்ள டெரரிஸ்ட் கேம்ப்பு இது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 48 அவ்வளோதான். ஸோ இதுக்கு பேர் தான் லிமிட்டட் அஃபென்சிவ், நாட் அ வார். லிமிட்டட் அஃபென்சிவ்னா வர பர்டிகுலர் பர்பஸ், நான் இது மட்டும்தான் செய்ய போகிறேன். அவன் பொதுமக்களையோ இல்லை அவங்களுடைய சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எதையுமே நான் வந்து டார்கெட் பண்ண போகிறது கிடையாது. புரியுதுங்களா? வார் அப்படின்னு வரும்போது அது வேற, டோட்டல் டிவாஸ்டேஷன், அந்த நாடே அழிஞ்சிரும். இதில் வந்து ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸ், இதுதான் டார்கெட்ஸ், ஐ எம் கோயிங் டு டூ திஸ் அப்படிங்கிறது. இதை வந்து நீங்கள் போறன்னு பார்க்க முடியாது. ஆனால் இது போரா எஸ்கலேட் ஆகுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகும். அது அந்த இடம் தான் ஒரு அந்த கிளிச்சில் இருக்கிறோம் நம்ம. இதை வந்து பாகிஸ்தான் வந்து எஸ்கலேட் பண்ணி போரா கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தான் நம்மளுடைய கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி எல்லாருமே உட்காந்து, இவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண எல்லாருமே உட்காந்து இதை முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா எவென்ச்சுவாலிட்டிஸையும் முடிவு பண்ணி தனி மனிதனாலலாம் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. இதில் பல பேரோடைய பல ஏஜென்சிஸோட இன்புட் வரணும், பல நாட்டோட கருத்து வரணும். இது எல்லாம் எடுத்த பிறகு இந்த முடிவுக்கு வருவாங்க. ஸோ அப்போ பார்ப்போம் சார் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு இந்தியரும் எதிர்பார்க்கிறதா இருக்குது. விரைவிலேயே அது நடக்கும் அப்படின்றத நம்புவோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக. நன்றி. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.